நீங்க என்ன மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த தாண்டாம வந்திருக்கவே மாட்டீங்க. அது என்னன்னா, ஃபேமிலி பிரஷர். வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பயம்னா, எங்க நம்ம புள்ள வெளியில பிசினஸ் பண்றேன்னு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துருவானோன்ற ஒரே ஒரு பயம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அத எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லி ஒரு 3 டிப்ஸ் மட்டும் குடுக்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. பிகாஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் பண்றேன்னு சொல்லி வெளியில போயிருக்கேன். பட் பாதியிலே குவிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போலாம் என் வீட்ல என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஒரு 3 டிப்ஸ் குடுக்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய சார்ட் அவுட் பண்ணுங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எங்க என் புள்ள வெளியில போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துருவானோன்ற அந்த பயத்த வீட்ல குறைச்சு விட்டுருங்க. அது எப்படி பண்றதுன்னா, குறைஞ்சது 3 to 6 மந்த்ஸ்க்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிய வீட்டுக்கு குடுத்துருங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கனாலே, உங்களால ஃப்ரீயா யோசிக்க முடியும். வீட்லயும் பெருசா பிரஷர் இருக்காது. செகண்ட் ஒன் வந்து கேப் இயர். குறைஞ்சது 6 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர் நீங்க கேப் இயர் எடுத்துக்கோங்க. அந்த கேப் இயர்ல நீங்க பிசினஸ் பில்ட் பண்ணும்போது, இதுவரைக்கும் நீங்க லைஃப்ல என்னென்னலாம் கத்துக்கலையோ, அத அந்த 6 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர் கேப்லயே நீங்க கத்துப்பீங்க. எஸ், பிகாஸ் நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுவீங்க. நிறைய பீப்பிள்ஸ் கிட்ட மீட் பண்ணுவீங்க. நிறைய பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க. உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங்ல இருந்து ஏ டு இசட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ எவ்வளோ எவ்வளோ அந்த கேப்பரை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ நீங்க அவ்வளோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஷன். இந்த கேப்பரை நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அதுல நிறையவே நீங்க கத்துப்பீங்க. ஈவன் இன் சம்திங் யூ ஆர் நாட் குட் அட், அதை கூட நீங்க லேர்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதுல வந்து பெட்டர் ஆகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு நேச்சுரலாவே வரும். அதையும் நீங்க ட்ராக் பண்ணுங்க. எது எது ட்ராக் பண்றீங்களோ அதை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பிசினஸ் பெருசா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னாலும், இல்ல வேற பிசினஸ்க்கு ஜம்ப் பண்றீங்கனாலோ, இல்ல அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி திருப்பி ஒரு எம்ப்ளாயியா எங்கேயா ஜாயின் பண்ண போறீங்கனாலும், அந்த ட்ராக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அந்த ட்ராக்ஷன் சொல்லி கொடுத்துரும் இன் விச் ஏரியா யூ ஆர் குட் அட், இன் விச் ஏரியா யூ ஆர் நாட் குட் அட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மூணுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட லைஃப்ல இருந்து சொன்ன டிப்ஸ். மோஸ்ட்லி மிடில் கிளாஸ்ல இருந்து யார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இது அவங்களுக்கு காமனா ஃபேஸ் பண்றது தான். ஸோ நான் என்னோட லைஃப்ல நடந்ததை சொல்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா என்னோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.